இந்த வாரம் நம்ம பார்க்க போற ஹெட்டேக் டைப் கிளஸ்டர் ஹெட்டேக். கிளஸ்டர் ஹெட்டேக்ல பெயின் இன்டென்சிட்டி வந்து ரொம்ப சிவியரா இருக்கும். ஷார்ப் ஸ்டாபிங் பெயின், அதாவது குத்துற மாதிரி வலி இருக்கும். ஒன் சைடட் ஹெட்டேக் இருக்கனால இது நிறைய பேர் மைக்ரேன் நினைச்சுக்கிறாங்க. மைக்ரேன்னா ஹெட்டேக் 3 ஹவர்ஸ்லேருந்து 72 ஹவர்ஸ் 2 to 3 டேஸ் கூட ஹெட்டேக் இருக்கலாம். ஹெட்டேக் வரும்போது மைக்ரேன் இருக்கிறவங்க தலை வாரினாலோ இல்லை பிரைட் லைட்ஸ் பார்த்தா வலி இருக்கும்னு சொல்லிட்டு போய் படுத்துப்பாங்க. கிளஸ்டர் ஹெட்டேக் இருக்கும்போது பேஷண்ட்ஸ் ரொம்ப அஜிடேட்டடாக இருப்பாங்க. அதாவது அவங்க படுக்க முடியாமல் ஏஞ்சி வாக் பண்ணுவாங்க. சப்போஸ் கிளஸ்டர் ஹெட்டேக் இருந்ததுன்னா நைட் தூங்கும் போது கூட 2 மணி 3 மணிக்கு தலைவலி வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி எழுந்திரிச்சிருவாங்க. கிளஸ்டர் ஹெட்டேக் இருக்கும்போது கண்ணு ஒரு சைடு வீங்கி இருக்கலாம், கண்ணில் தண்ணி வரலாம், ரெட்டாக இருக்கலாம், நோஸ் ஸ்டஃபியாக இருக்கலாம், இல்லை சைனஸ் ஸ்டஃபியாக இருக்கலாம். இந்த பெயின் வந்து 5 மினிட்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் கூட இருக்கலாம். இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 9 out of 10. அதனால தான் இதை வந்து சூசைடல் டைப் ஆஃப் ஹெட்டேக்குன்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர் ஹெட்டேக்ஸ் வந்து சீசனலாக வரும், அதாவது வருஷத்துக்கு 2 வாட்டி வரலாம், இல்லை கண்டினியூஸாகவும் இருக்கலாம். இதுக்கான காஸ் வந்து எதுவும் இல்லை, பட் ட்ரிகர்ஸ் வேணா சொல்லலாம். சில நேரம் அலர்ஜிஸ், இந்த போலன் அலர்ஜிஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் கூட கிளஸ்டர் ஹெட்டேக்கை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒன் சைடட் ஹெட்டேக் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னீங்கன்னா நியூராலஜிஸ்டையோ ஒரு ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷலிஸ்டையோ கன்சல்ட் பண்ணுங்க.